சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு மரித்த பொழுது கல்லறைகள் எல்லாம் திறந்தது. அந்த கல்லறைகளிலிருந்து பரிசுத்தவான்கள் எழுந்து வந்து எருசலேமிலே அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று மத்தேயு 27 அதிகாரம் 52, 53 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது சாத்தியமா? அப்படி உண்மையிலே நடந்ததா? இதை குறித்து தான் நாம் இந்த வீடியோவிலே பார்க்க போகின்றோம். இந்த வசனத்தை சிலர் பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல் என்று கோருகின்றார்கள். 52 வசனத்திலே சரீரங்கள் எழுந்து வந்தன என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல் என்பது சரீரத்துக்கானது அல்ல, ஆத்மாவிற்கானது. ஆத்மாதான் உயிர்த்தெழுகிறது. நமது இப்போதைய சரீரமானது அழிந்து போய் ஆத்மாவிற்கு ஏற்ற ஒரு மகிமையான சரீரத்தை கொடுப்பார் என்பதுதான் உயிர்த்தெழுதல். அதுதான் வேத சத்தியம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 35 முதல் 38 வசனத்திலே இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது இருக்கிற நமது சரீரமாகிய விதை அழிந்தால் ஒழிய வேறு சரீரம் நமக்கு கொடுக்கப்பட மாட்டாது. இந்த அழிவுக்கு ஏதுவான சரீரமானது கண்டிப்பாக அழிந்துதான் ஆக வேண்டும். அழிவுக்கு ஏதுவான அந்த சரீரத்துக்கு உயிர்த்தெழுதலே கிடையாது. எனவே 52 வசனத்திலே கூறப்பட்ட சரீரத்தின் உயிர்த்தெழுதல் என்பது வேதத்துக்கு முரணானது. இயேசு கூட மரித்த அதே சரீரத்தில் உயிர்த்தெழுந்து வரவில்லை. அவர் ஆவியின் சரீரத்திலே தான் உயிர்த்தெழுந்து வந்தார். ஆனாலும் கூட பூமியிலிருந்து 40 நாட்கள் தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். மாம்ச சரீரம் எடுத்து வந்து தன்னை வெளிப்படுத்தினார். இப்படி வெளிப்படுத்தும் பொழுது கூட பழைய மாம்ச சரீரத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை. ஏனென்றால் அந்த பழைய மாம்ச சரீரத்திலே அவர் உயிர்த்தெழுந்து வரவே இல்லை. இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம்னா, பல்வேறு இடங்களிலே அவர் தன்னை வெளிப்படுத்திய நேரத்திலே அவரை ஏற்கனவே பார்த்த அவருடைய சீஷர்கள் அல்லது அந்த அவரை பின்பற்றிய அந்த சிறிகள் அவரை அடையாளம் காணக்கூடாதவர்களாக இருந்தார்கள். அவரை அடையாளம் காண முடியவில்லை. எனவே சரீரத்தின் உயிர்த்தெழுதல் என்பது வேதத்துக்கு முரணானது. எனவே பரிசுத்தவான்களுடைய சரீரமானது கண்டிப்பாக இயேசு மரித்த பொழுது கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்து வந்திருக்க வாய்ப்பே இல்லை. 53 வசனத்தையும் சேர்த்து வாசியுங்கள் பிரதர், அப்போதுதான் உங்களுக்கு இந்த வசனம் புரியும் என்று நீங்கள் கூறலாம். அவர்கள் கல்லறையை விட்டு எழும்பி எருசலேம் நகரத்துக்குள் சென்று அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறதே, அப்படியானால் பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து வந்திருக்க வேண்டும் தானே என்று நீங்கள் சொல்லலாம். உண்மையிலேயே அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது இயேசு உயிர்த்தெழும் முன்னரே பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுவதற்கு வாய்ப்பு உள்ளதா? அதை குறித்து வேத வசனங்கள் என்ன கூறுகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 23 வசனத்திலே அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதலின் வரிசை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களில் முதலில் யார்தான் உயிர்த்தெழ வேண்டும்? முதற் பலனான இயேசுதான் முதலிலே உயிர்த்தெழ வேண்டும். மற்ற பரிசுத்தவான்கள் எப்போது உயிர்த்தெழுந்து வருவார்கள்? அவர் வருகையில் என்றால் இயேசுவின் 2ஆம் வருகையில் பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலானது இருக்கும், நடக்க வேண்டும். எனவே அவர் மரித்த அன்று பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி கூறுவது வேதத்துக்கு முரணானது. இன்னும் ஒரு காரியத்தையும் நாம் ஆராய்வோம். இயேசு மரிப்பதற்கு முன்னர் பரிசுத்தவான்கள் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? பரிசுத்தவான்கள்னா யாரு? பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான் பரிசுத்தவான்கள். இயேசு மரிக்கும் பொழுது அவரை தவிர வேறு யாரும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் கிடையாது. சபையாரும் எப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றார்கள்? பெந்தைக்கோஸ்து அன்றைக்கு தான் பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றார்கள். இயேசு மரிக்கும் முன்னர் பரிசுத்த ஆவி யாருக்கும் கொடுக்கப்படாததால் அதற்கு முன்னர் ஒருவனும் பரிசுத்தவானாக இருந்திருக்கவே வாய்ப்பில்லை. எனவே பரிசுத்தவான்கள் கல்லறைக்குள்ளே இருந்திருக்க வாய்ப்பில்லை. கல்லறைக்குள்ளே பரிசுத்தவான்கள் இல்லாத பொழுது கல்லறைக்குள்ளிருந்து எப்படி பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழ முடியும்? அப்படியானால் நான் 52 வசனத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்?
கல்லறைகளே திறக்கப்படவே இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். கல்லறைகள் திறந்தது உண்மைதான். ஏன் கல்லறைகள் திறந்தது? கல்லறைகள் திறந்ததானது ஒரு காரியத்தை அடையாளப்படுத்துவதற்காக நடந்தது. அது என்ன காரியம்? இயேசு மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்ட பாவ நிவாரண பலியிலே வெற்றி பெற்று விட்டார். அதனால் கல்லறைகள் யாவும் திறக்கும், மரித்தோர் யாவும் உயிர்த்தெழுவார்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காகவே கல்லறைகள் திறந்தன. இயேசுவின் பலி வெற்றி பெறவில்லை என்றால் உயிர்த்தெழுதல், அதாவது கல்லறைகள் திறத்தல் என்ற நம்பிக்கையே மனுக்குலத்துக்கு கிடையாது. மரித்தவர்கள் மரித்தவர்களாகவே இருக்க வேண்டியதுதான். ஆம் சகோதரர்களே, கல்லறை திறத்தல் என்பது ஒரு அடையாளம். எதற்கான அடையாளம்? இயேசுவின் பாவ நிவாரண பலி வெற்றி பெற்று விட்டது, மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு வந்து விட்டது என்பதை அடையாளப்படுத்துவதற்காகவே கல்லறைகள் எல்லாம் இனிமேல் திறக்கும் என்பதை அடையாளப்படுத்துவதற்காகவே அந்த கல்லறைகள் அங்கு திறந்ததை ஒழிய வேறு எந்த காரியத்துக்காகவும் அது நடக்கவில்லை. இயேசு பாவ நிவாரண பலியை வெற்றிகரமாக நிறைவேற்றினார் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு அதே சமயத்திலே வேறு ஒரு அடையாளமும் நிறைவேறியது. இது 51ஆம் வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அதுல? அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மனைகளும் பிளந்தது. அந்த திரைச்சீலை எது? அந்த கிழிந்த திரைச்சீலை எது? மகா பரிசுத்தையும் பரிசுத்த தலத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த திரைதான் அந்த திரைச்சீலை. அதன் மறைவுக்குள்ளேதான் சாட்சி பெட்டி இருந்தது. அந்த திரைச்சீலைக்கு உள்ளே தேவன் மேகத்திலே காணப்படுவார். அதற்குள் தான் பிரதான ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை போக வேண்டும். பிரதான ஆசாரியனே வருடத்துக்கு ஒரு முறைதான் அதிலே செல்ல வேண்டும். அதுவும் சில பலிகளை கொடுத்து அதன் பின்னர் தான் அவன் போக வேண்டும். அதுவரைக்கும் பிரதான ஆசாரியன் மட்டுமே தேவனை அணுகி வந்தான். இயேசுவின் பலி மூலம் அந்த திரை கிழிக்கப்பட்டது. திரைச்சீலை கிழிக்கப்பட்டது என்றால் என்ன அர்த்தம்? இது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதியதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை கிட்டி சேருவதற்கு அதுவரை இருந்த திரை மனுக்குலத்துக்கு விலகியது. மனுக்குலம் எதற்காக தேவனுக்கு பகைஞர்களாக இருந்தார்கள்? அவளுடைய மாம்ச சாயலே தேவனுக்கு விரோதமான பகையாக இருந்தது. எப்பொழுது அவளது மாம்ச சாயல் தேவ சாயலாக மாறும்? பரிசுத்தாவி கொடுக்கப்படும் போது. எப்பொழுது பரிசுத்தாவி கொடுக்கப்படும்? இயேசு மகிமையடையும் பொழுது என்று யோவான் 7:39 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எப்போது மகிமை அடைய முடியும்? அவர் தனது பாவ நிவாரண பலியை சரியாக கொடுத்தால் மட்டுமே இயேசு மகிமை அடைய முடியும். இயேசு தனது பாவ நிவாரண பலியை சரியாக கொடுத்து மனுக்குலம் தேவனை அண்டி சேருவதற்கு ஒரு புதிய வழியை ஆயத்தம் பண்ணி விட்டார் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாகத்தான் தேவாலயத்தினுடைய திரைச்சீலைகள் கிழிந்தன. அதை போலவே பாவ நிவாரண பலியை வெற்றிகரமாக செய்து முடித்தார் என்பதற்கு அடையாளமாக அடுத்த நிகழ்ந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகள் தான் கல்லறைகள் திறந்த காரியமாகும். இரண்டுமே இயேசு பாவ நிவாரண பலியை வெற்றிகரமாக கொடுத்து முடித்தார் என்பதை உறுதி செய்யக்கூடிய அடையாளங்கள் தான். அப்படியே கல்லறைகள் திறக்கும் பொழுது அந்த கல்லறைகளுக்குள் இருந்த பிணமானது வெளியே வந்து விழுவது இயற்கைதான். ஆனால் அது பரிசுத்தவான்களுடைய பிணம் இல்ல, பரிசுத்தவான்களுடைய சரீரம் அல்ல. அது அந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அநேக பரிசுத்த நகரத்தாருடைய சரீரங்கள் எழுந்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம் சகோதரர்களே, கல்லறைகள் வெடித்து சிதறியதால் அதில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த எருசலேம் நகரத்து வாசிகளுடைய பிணமானது கல்லறைக்கு வெளியே வந்து விழுந்தது என்பதுதான் 52ஆம் வசனம் நமக்கு சொல்ல வரும் செய்தியாகும். 53ஆம் வசனத்திலே அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு
பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறதே என்று நீங்கள் கேட்கலாம். இங்கு கூறப்படும் அவர் என்ற வார்த்தை இயேசுவை குறிக்கிறது. இந்த வசனத்தை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது, இயேசு மரிக்கும் போதே கல்லறையை விட்டு வெளியே வந்த பரிசுத்தவான்கள், இயேசு உயிர்த்தெழும் வரைக்கும் கல்லறைக்கு அருகிலேயே அமர்ந்து விட்டு, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நகரத்துக்குள் சென்று பலருக்கு காணப்பட்டதாக நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு அது இருக்கின்றது அந்த வசனம். ஆனால் இயேசு மரிக்கும் முன் பரிசுத்தவான்களே கிடையாது. இயேசுவே முதலிலே உயிர்த்தெழுந்த வேண்டும் என்று நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அப்படியானால் இந்த வசனம் என்ன கூற வருகிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முயல வேண்டும். 53ஆம் வசனத்திலே உள்ள இவர்கள் என்பது மூலப்பிரதிகளில் இல்லாத ஒரு வார்த்தையாகும். 53ஆம் வசனத்தை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மேலும் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு கல்லறையிலிருந்து வெளியே வந்து நகரத்துக்குள் சென்று அநேகருக்கு காணப்பட்டார் என்றுதான் நாம் அந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 54ஆம் வசனத்திலே இயேசு மரித்த பொழுது நடந்த பூமி அதிர்ச்சி, கல்லறைகள் திறத்தல் போன்ற காரியங்களை கண்டு இயேசுவின் சிலுவையிலே அருகே நின்று கொண்டிருந்த ரோம போர் வீரர்கள் பயந்த காரியமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன் ஏன் அந்த 53ஆம் வசனத்திலே திடீரென்று சம்பந்தம் இல்லாமல் இயேசுவின் உயிர்த்தெழுதல் பற்றி கூற வேண்டும்? 52ஆம் வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு இயேசுவின் உயிர்த்தெழுதல் காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு மரித்த போதே கல்லறைகள் திறந்து எருசலேமை சேர்ந்த பலருடைய சரீரங்கள் கல்லறையை விட்டு வெளியே வந்து விட்டது. ஆனாலும் இயேசு மட்டுமே உயிர்த்தெழுந்து கல்லறையை விட்டு வெளியே வந்து நகரத்துக்குள்ளே பிரவேசித்து பலருக்கு காணப்பட்டார். மற்ற சரீரங்கள் எதுவும் உயிர்த்தெழுந்து வரவில்லை என்பதை விளக்குவதற்காகவே இங்கு இயேசுவின் உயிர்த்தெழுதல் குறித்து பர்டிகுலராக கூறப்பட்டிருக்கிறது. 52ஆம் வசனமானது உயிர்த்தெழுதல் என்று நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, இயேசுவே முதலிலே உயிர்த்தெழுந்தார் என்பதை விளக்குவதற்காகவே 53ஆம் வசனம் இங்கு செருகப்பட்டிருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, இயேசு மரிக்கும் பொழுது கல்லறைகள் திறந்து பிணங்கள் வெளிப்பட்டாலும் இயேசு உயிர்த்தெழும் பொழுதுதான் முதலாம் உயிர்த்தெழுதலின் முதல் பேற்றின் உயிர்த்தெழுதல் ஆரம்பமாகியது. அவர் மரிக்கும் பொழுது பரிசுத்தவான்களும் கிடையாது, அவர்கள் உயிர்த்தெழவும் இல்லை, நகரத்தில் யாருக்கும் காணப்படவும் இல்லை. சகோதரர்களே, இது சம்பந்தமாக நிறைய சத்திய காரியங்கள் அடங்கிய ஏதேனின் ராஜ்யம் என்ற PDF புத்தகமானது என்னிடத்தில் இருக்கின்றது. இதை இலவசமாக வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், அது 500 பக்கத்துக்கு மேலாக வரும். அது ஆழமான சத்தியங்கள் நிறைந்த அந்த புத்தகம். அதை இலவசமாக பெற வேண்டும் என்று விருப்பமுடையவர்கள் 9845050641 என்ற அந்த எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு தகவல் அனுப்பினீர்களே என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு இலவசமாக அந்த PDF ஃபார்மிலே அந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் தேவனுக்கே உரித்தாகட்டும்.